அடுத்து நான் வாசித்த அற்புதமான புத்தகம், மிக அழகாக எழுதப்பட்டுள்ள புத்தகம், அது இந்த புக் ஃபேர்லேயே இருக்கு. சி.வி. ராமன் பயோகிராஃபி, உமா பரமேஸ்வரன் எழுதின புத்தகம். அது பெங்குவின் வெளியிட்டிருக்கிறது. 296 பக்கம் சார். அதுல 200 பக்கம் ராமனுடைய போராட்டங்கள் தான். ராமன் எப்பேற்பட்ட போராளி. நாம நம்ம பாடப்புத்தகத்தில் ராமனை பத்தி என்ன எழுதியிருக்கிறோம்? இந்தியாவில் இருந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு இயற்பியல் அறிஞர் ராமன், இவ்வளவுதான் எழுதியிருக்கோம். இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு தெரியுமா சார்? ராமன் நம்மளுடைய திருவானைக்காவல்ல பிறக்கிறார், திருச்சியில. அப்ப அவங்க அப்பா ஒரு காலேஜ் லெக்சரர். இங்க சொன்னாங்க இல்லையா, ஒரே ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு நாள் அவர் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு ராமன். ஏன்னா அவருக்கு ஜுரம், கடும் காய்ச்சல், வீட்டில் இருக்காரு. அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ அவரால் சும்மா இருக்க முடியல. அப்போ அவர் கண்ணில் படுது அவங்க அப்பாவோட கபோர்டு. நல்லா இம்மா பெரிய பூட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு நல்லா இம்மா பெரிய பூட்டு. எப்படா திறக்கிறது? நம்மளும் எப்படியாவது திறந்து பார்க்கணும்னு பார்க்குறோம். இந்த ஆள் நம்மளையும் விட மாட்டான், திறக்கவும் விட மாட்டான். அப்போ அவர் 8ஆம் கிளாஸ் படிக்கிறாராம். 8ஆம் கிளாஸ் எப்போ படிச்சார் தெரியுங்களா? 4ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுல. சார், ஒருத்தர் +1 படிக்கிற வயசுல சர் சி.வி. ராமன் பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி முடித்தார். நல்லா நான் வச்சுங்க, அவர் குழந்தை மேதை. அப்போ பெரிய கல்லு ஒன்றை எடுத்துட்டு அந்த பூட்டை உடைச்சாராம். பூட்டை உடைச்சு திறந்தா ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார். தி சென்சேஷன் ஆஃப் டோன்ஸ் என்கிற புத்தகம், மெர்கர் ஹெர்ட்ஸ் எழுதிய புத்தகம். அதை வாசித்த ராமன் அவருடைய வாழ்க்கையை விஞ்ஞானியாக வேண்டும் என்கிற மிகப்பெரிய நோக்கத்தை உருவாக்கி கொண்டார். ஒரு புத்தகம் தான். ராமன் அவன் அப்பாவோட தொல்லை தாங்காம ஐஏஎஸ் எழுதுறாரு. ஐசிஎஸ் அப்பெல்லாம் அதுக்கு பேரு. அந்த தேர்வில் இந்தியாவிலேயே முதல் மாணவராக ராமன் தேர்ச்சி பெறுகிறார். 1902. அப்படி தேர்ச்சி பெற்ற ராமனை ஒரு அருமையான பினான்ஸ் ஜெனரல், அக்கவுண்ட்ஸ் ஜெனரல் என்று கல்கத்தாவில் பணியமர்த்தப்படுகிறார். கல்கத்தாவில் பணியமர்த்தப்பட்ட ராமன் 2 போலீஸ்காரங்க எப்பவுமே அவர் கூட இருக்கணும். 2 பேருமே வெள்ளக்காரன். அவர் எங்க போனாலும், ஏன்னா அவர் கலெக்டருக்கு இணையான பதவி. சி.வி. ராமனை பற்றி சொல்கிறேன். ஒரு தடவை ஒரு டிராம்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு போர்டு பார்க்கிறாரு. அந்த தெருவில் பார்த்தா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டை பார்த்த ராமன் வண்டியை நிறுத்துங்கிறார், இறங்குகிறார். நேரம் அந்த போர்டு கிட்ட போய் நிற்கிறாரு. அதை பூட்டி சீல் வச்சிருக்காங்க. அப்ப அந்த 2 பேரையும் காவலாளியை பார்த்து இது ஏன் சீல் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. சார், இங்க சயின்ஸை டிஸ்கஸ் பண்றோம்ட்டு எங்களுடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக சதி நடக்கிறது என்று செய்தி வந்தது, அதனால் இதற்கு சீல் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மகேந்திரலால் சர்க்கார் என்கிற ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர்தான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். இங்கே சதி நடக்கிறது சொல்ல. அப்ப ராமன் கேட்டாரு, இந்த பூட்டை உடைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்டார். ராமன் உடைக்க போகும் 2வது பூட்டு. முதல் பூட்டு அவங்க அப்பாவுடைய அலமாரி, 2வது பூட்டு இது. உரிமை இருக்கிறது, ஆனால் அதுக்கு நீங்க ஒரு ஆர்டர் போடணுங்கிறான். பக்கத்தில் இருந்த பொட்டி கடையில ஒரு வெள்ளை பேப்பரை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து எழுதினாராம் ராமன். இந்த வரலாறு சொல்கிறது, இந்த புத்தகம் சொல்கிறது. எழுதி அப்படியே அந்த ஆர்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சீலை உடைக்கிறார். உள்ளே போகும் பொழுது மகேந்திரலால் சர்க்காரினுடைய பையன் வந்து விட்டார். அப்போ ஒரு ரூம்குள்ள போனா ஆய்வக கருவிகள் உள்ளன, ஆனா உள்ள யாருமே இல்லை. ராமன் அவர்களிடம் கேட்கிறார், தினமும் மாலை பொழுதில் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் இங்க ஆய்வுகள் செய்யலாமா என்று கேட்கிறார். சரி என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அன்பு நண்பர்களே, ராமன் விளைவை ராமன் கண்டுபிடித்தது வெள்ளைக்காரன் கட்டி கொடுத்த ஆய்வகத்தில் இல்ல. த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்று இந்தியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த ஆய்வகத்தில் தான் ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அவர் ஏதோ செய்கிறார் என்பதை பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்டுபிடித்து விட்டது. ஒரே வருடத்தில் ராமனை 3 முறை டிரான்ஸ்பர் செஞ்சாங்க. அவங்கள்ட்ட இருந்த ஒரே பவர் அதுதான். ஊர் ஊரா போன ராமன் ஒரு கட்டத்தில் நொந்து போய் இந்திய அறிவியலுக்காக தன் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்கிறார். இந்த புத்தகம் சொல்கிறது.
ராமன் விளைவை கண்டுபிடித்த ராமன் ஜெர்மன் மொழியில அது பற்றின கட்டுரை எழுதுறாரு. அவர் ஏன் இங்கிலீஷ்ல எழுதல, ஜெர்மன் மொழியில எழுதுறாரு. ஐன்ஸ்டீனுடைய சார்பு தத்துவம் வெளிவந்த அதே பிசிக்ஸ் புத்தகத்துக்கு அனுப்புறாரு. ராமனுக்கு தெரியும் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு என்ன நடந்தது என்று ராமனுக்கு தெரியும். ஜெர்மன் மொழியில வெளிவந்துருச்சு, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போட்டாங்க. நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு விட்டது. சார், இந்த இடம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. உங்களுக்கு நோபல் பரிசை எப்படி அறிவிப்பாங்க? அப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு தந்தி வரும். சோ இந்த கண்டுபிடிப்புக்கு உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கிறோம், தந்தி வரும். அந்த தந்தியை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்க போறது அரசாங்கம். ராமன்கிட்ட கொடுக்கல. 48 மணி நேரத்தில் ராமன் பதில் அனுப்பாவிட்டால் நோபல் பரிசை கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் அவருடைய ஜெர்மன் தேசத்தின் தோழர்கள் ராமன் பெற்றுக்கொள்ள வருவார் என்று ஒரு பதில் தந்தி அனுப்பிவிட்டார்கள். ராமனை அழைத்த அரசாங்கம் சொன்னது, ரவீந்திரநாத் டாகூர் 1913 நோபல் பரிசு பெற்றார். அவர் நோபல் பரிசு பெற நேரில் செல்லவில்லை. சி.வி. ராமன் அவர்களே, நீங்களும் நேரில் செல்ல வேண்டாம், எங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அது மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும், நீங்கள் இங்கே இருங்கள், உங்களுக்கு தபாலில் அனுப்புவார்கள் என்று சொன்னார். அப்போது தி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் இந்தியா முழுவதும் கூட்டங்கள் நடத்தியது. ராமனை கப்பலில் எப்படியாவது நார்வேவுக்கு அனுப்பி அந்த விருதை பெற வைக்க வேண்டும் என்று துடித்தது. இந்தியா முழுவதும் துண்டேந்தி பணம் வசூல் பண்ணாங்க. சென்னையில் அப்படி துண்டேந்தி பணம் ரூபா 1 ரூபா 2 ரூபா வசூல் செய்த அந்த மாபெரும் அறிஞரின் பெயர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். இந்தியா முழுவதும் அதை செய்தார்கள். பணத்தை திரட்டி ராமனை அனுப்பினார்கள். ராமன் அங்கு சென்று விருது பெறப் போகிறார். இன்று வரையில் பார்த்திருக்கிறீர்களா, சி.வி. ராமன் நோபல் பரிசு பெறும் ஒரு புகைப்படம் கூட எடுக்கப்படவில்லை. ஒரு புகைப்படம் கூட எடுக்கப்படவில்லை. அப்படி அவமானப்படுத்தினார்கள். நீங்கள் உரையாற்றக்கூடாது என்று அறிவித்தார்கள். விருதை பெற்றுக் கொள்ளும் பொழுது இளவரசரிடம், அப்ப இளவரசர் தான் கொடுப்பாரு, நார்வே நாட்டின் இளவரசரிடம் அப்போது ராமன் கேட்டார், நான் 2 நிமிடங்கள் பேசலாமா என்று கேட்டார். விருதை பெற்றுக்கொண்டு பேசலாம் என்று இளவரசர் சொன்னதால் மைக்கை பிடித்த ராமன், இந்த புத்தகம் சொல்கிறது, மைக்கை பிடித்த ராமன் சொன்னாராம், இந்த நோபல் விருதை நான் இந்தியாவின் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் எங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அறிவித்தார். விடுதலை வந்தது போல் நோபல் பரிசு வந்ததும் போராட்டம் தான் தோழர்களே.